வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும், வந்து 1.5 மணி நேரம் மட்டே ஆகிட்டேன். அந்தளவு டயர்டு. ஆமாம், மன்னிச்சிருங்க. நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் வந்து சைலண்ட் மோடில் இருந்துச்சு. அது கோயில் இருந்துச்சு, ஃபோன் எடுக்க முடியல. பட் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. எல்லோரையும் நான் பேசிட்டேன், எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. எடுக்க முடியாதவங்க கோச்சிக்காதீங்க. ஒன்றும் நான் தூங்கி இருந்திருப்பேன், இல்லாட்டி கோயிலில் இருந்திருப்பேன். அதனால் மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் கால் பண்ணி எங்களுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் விஷஸ் பண்ணாங்க. அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டா நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி. ஆமாம், அப்புறம் தூங்கிட்டேன், நல்லா தூங்கி இப்போ தான் எந்திரிச்ச முடியும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி மதியானம் கூட சொன்னேன், இந்த மாதிரி சண்டே வந்து மேக்ஸிமம் கோயிலுக்கு போகிறதே விட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போகிறதா ஒரு நாள் வீக் டேஸில் போனால் பெஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சிறுவாபுரியில் அவ்வளோ ஒரு கூட்டம். நாங்கள் காலையில் கிளம்புறப்போ ஜாலியாக கிளம்புனோம், போகிறோம், சாமியை பார்க்குறோம். அப்புறம் வந்து பெரியபாளையம் போகிறோம், அங்கே சாயம்பாளையம் வந்துட சொல்லிட்டு சிறுவாபுரி கோயில் அவ்வளோ ஒரு கார் நின்றுச்சு. அங்கே பார்த்தோன்னே சொன்னாங்க கார் விட்டுரு, மொத்தம் நடந்து போனோம். நாங்கள் சரி சொல்லிட்டு இங்கே போக முடியல. ஆனால் புதன்கிழமை நானும் ஒய்ஃபும் சிறுவாபுரி கோயில் போனால் போவோம். கோயிலில் போனால் காலையில் அந்த மாதிரி போனால் காலியாக இருக்கு. நாங்கள் மற்ற இதிலெல்லாம் போனால் சரியான கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரில. மாவு இருக்கா? வாங்கி வரணுமா? இருக்குங்க, மாவு இருக்குது. இட்லி விட்டுருவியா? இட்லி ஊட்டி ஒரு சட்னி மட்டும் பண்ணிவிடு. இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்? போய் சிக்கன் வாங்கி செய்யலாமா? கோயிலுக்கு போட்டு தான் பார்க்குறேன். நான் வேண்டாம்ல, நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரி, என்ன பண்ணலாம்? இன்றைக்கி வெறும் தேங்காய் தான், தேங்காய் சட்னி. இன்றைக்கி நிறைய கடை லீவாக இருக்கேன்னு தெரில. நிறைய கடை லீவாக இருந்துச்சு. அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. செம்ம மழையாங்க, சரியான மழையா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் மட்டோம் பாருங்கள் வெயிலில். அப்போது தாங்க முடியாத வெயில். அதுவும் என்னென்னா காரை விட்டு இடத்த மறந்துட்டோம். காரை எங்கே விட்டேன்னு மறந்துட்டோம். தேடுறோம் இடமும் தெரில, ஞாபகம் இல்லை. அப்புறம் ஒரு பழைய ஒரு டெவுஸா அவனுக்கு குண்டா மாட்டி விட்டு இருந்துச்சு. போகிறப்போ நான் சொல்லிட்டு போனேன், இந்த குண்டா என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எல்லாருக்கும், வழியிலே இருக்குது சொல்லிட்டு நான் திட்டிட்டு போயிட்டேன். கடைசியில் அந்த குண்டா தான் எங்களை காப்பாற்றுச்சு. கரெக்டாக அந்த குண்டா அடையாளம் அடையாளம் நாங்கள் அதை கிராஸ் பண்ணி வந்ததால தான் திருப்பியும் அதை கிராஸ் பண்ணிட்டு நாங்கள் வண்டி எங்கே இருக்கு பார்க்கணும். அதுதான் இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கினேன். தேவையில்லைன்னு எதையும் திட்டவும் கூடாது, ஒதுக்கவும் கூடாது. அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இன்னி தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அவன் திட்டிட்டு போனால் மக்கள் அதான் கிடச்சினா ஹெல்ப் ஆகிடுச்சு. ஐயோ சாயம் மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கணும். அதுவும் யாரையும் நம்ம வேண்டாம் ஒதுக்கவே கூடாது. எதனா ஒரு வகையில் நம்மளுக்கு அவங்க தேவைப்படுவாங்க. இன்றைக்கி நான் கற்றுக்கின பாடம். தேங்க்யூ.